யாழ் நீர்வேலி சிசி தமிழ் கலவன் பாடசாலையினுடைய 2015ஆம் ஆண்டிற்கான இல்ல மெய்வல்லுநர் போட்டிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இப்பாடசாலையினுடைய அதிபர் திரு ரவீந்திரநாதன் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்து சென்றிருக்கின்ற திரு முருகையா அவர்களே, திரு புவிச்சந்திரன் அவர்களே, கௌரவ விருந்தினர் எங்கரசு அவர்களே, திருமதி பிரேசிலா குலத்திலக சிங்கம் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகளே, பெற்றோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த பாடசாலைக்கு நான் இன்றுதான் முதலாக வந்திருக்கிறேன். ஆனால் நான் அண்மையிலே சில பாடசாலைகளுக்கு சென்றிருந்து மிக பழமை வாய்ந்த 100 ஆண்டை தாண்டி மிக பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை இப்படி கவனிக்காமல் இருப்பது மிகவும் வேதனை தருகிறது. இன்றைக்கு அது மிக சிறந்த கல்விமான்களை, சிறந்த அறிஞர்களை, சிறந்த வல்லுநர்களை உருவாக்கிய இந்த பாடசாலை இன்றைக்கு எனக்கு பழைய அதிபர் சொன்னார். இந்த பாடசாலையிலிருந்து வெளியேறிய எத்தனை வைத்தியர்கள், எத்தனை தொழில்நுட்பவியலாளர்கள், எத்தனை நிர்வாகிகள் என்று சொல்லி பல்வேறு விதமான வல்லுநர்களை உருவாக்கி இந்த பாடசாலை இன்று இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு சிறிய பாடசாலை போன்ற ஒரு தோட்டத்திலே தற்போது இருக்கிறது. இன்னும் நிறைய வேலைகள் அதற்கு செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வடக்கு மாகாணம் முழுவதற்கும் அல்லது வடக்கு கிழக்கு முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாணவர்கள் பற்றாக்குறை. பாடசாலைகள் எந்த பாடசாலைக்கு போனாலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, வேம்படி போன்ற சில பள்ளிக்கூடங்கள் தவிர்த்து மீதி பள்ளிக்கூடம் எல்லாம் அண்டர் ஸ்டாஃபும் அண்டர் ஸ்டூடெண்ட்ஸும் என்ற மாதிரி, அதாவது மாணவர்களுடைய குறைவாக. மாணவர்கள் ஏன் குறைவாக இருக்கிறார்கள்? என்ன நடந்தது? புதிதாக எது நடந்ததா என்று கேட்டால் 2 முக்கிய காரணங்களை நாங்கள் சொல்லலாம். ஒன்று, இந்த பெரிய யுத்தம். 1981ஆம் ஆண்டு யாழ் மாவட்டத்தினுடைய சனத்தொகை 8.25 லட்சம். இன்றைக்கு அது இயற்கையான பெருக்கத்தினூடாக ஏறத்தாழ 14 லட்சத்தை அண்மித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சனத்தொகை 6.25 லட்சம். 81ஆம் ஆண்டிலிருந்து 35 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நாங்கள் 6 லட்சம் மக்கள், 2.5 லட்சம் மக்கள் குறைவாக இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான காரணம். பெருமளவு பாடசாலைகளில் சனத்தொகை குறைவாக இருப்பது. 2வது முக்கியமான காரணம் யுத்தம் மற்றும் பொருளாதார காரணங்களினால் பிறப்பு வீதம் மிக மிக குறைந்து போனது. 80களில் 80களில் பெரிய குடும்பம் என்று சொன்னால் 8-10 பிள்ளைகள் இருப்பார்கள். சிறிய குடும்பம் என்றால் 4-5 பிள்ளைகள் இருப்பார்கள். இப்போது பெரிய குடும்பம் என்று சொன்னால் 2 குழந்தை, சிறிய குடும்பம் என்று சொன்னால் 1 குழந்தை என்ற அளவுக்கு குறைந்து விட்டது. அதுவும் ஒரு காரணம். பாடசாலைகளிலே பிள்ளைகள் குறைவாக. இது ஒரு நாங்கள் உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். கணக்க பாடசாலைகளிலே போனால் ஆசிரியர்கள், அதிபர்கள் புதிய புதிய உத்திகளை எங்கள்கிட்ட கேட்பார்கள். சார், இப்படி செய்தால் பிள்ளைகள் கூட வர வேணுமா, அப்படி செய்தால் கூட. நான் இருக்கிற பிள்ளையை தான் பிச்சை எடுக்கப்படும். புதுசாக அங்கேருந்து வருது இல்லையே. இந்த ஊருக்கு இருந்து அத்தியாருக்கு எடுக்கலாம், அத்தியாரிலேருந்து ஒன்று கிறிஸ்டியன் முடிச்சு எடுக்கலாம், இல்லாட்டிக்கு அங்கால் எடுக்கலாம். இருக்கிற 4 பிள்ளையை தான் நீங்கள் அங்கே பிச்சை எடுக்கணும். புதுசாக பிள்ளை இருந்தால் தான் உங்களுக்கு பள்ளிக்கூடங்களும் பிள்ளைகள் வரும். 3வது மிக முக்கியமான விடயம், இந்த யுத்த காலத்திலும் சரி, யுத்தத்தை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டு திருமணம். ஆகவே பெண்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்றால் வெளிநாட்டிலே தான் குழந்தை பிறக்கும், இங்கே பிறக்காது. அவங்க பள்ளிக்கூடங்களை கொண்டு நாங்கள் வழிதான் கட்ட வேண்டியது. ஒரு பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஆனால் உண்மையில நாங்கள் யோசிச்சு பார்த்தால் நாங்கள் எங்களுடைய தாய் நாட்டுக்காக போராடுகிறோம், எங்களுடைய நாட்டை வளம்படுத்த போராடுகிறோம். ஆனால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் சனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. எங்கள் சிந்தனையிலே அடிப்படையிலே மாற்றம் தேவை. எங்களுடைய சமூகம் உறுதியானதாக, பலமுள்ளதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தில் ஏறத்தாழ 100 பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய அளவிற்கு சனத்தொகை குறைந்து வருகிறது.
ஒரு பாடசாலை உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு பாடசாலையிலே ஒரு சாதாரணமான ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு, ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு கூட அங்கே நிதி எடுக்க, இங்கே நிதி எடுக்கன்னு சொல்லி பிரின்சிபலும் பிற கோட்டத்தில் ஓடி ஒரு சின்ன விஷயத்துக்காக நாங்கள் 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட வேண்டியது. ஆனால் பாடசாலை இழுத்து மூடுவது என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனில் எங்களுக்கு பாடசாலையில் மூடிவிட்டார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வடக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 100 பாடசாலைகள் 20, 25, 30 மாணவர்களோடு பூட்டப்பட நிலையில் இருக்கு. ஆகவே இந்த நிலைமை மாறுவதற்கு சமுதாயத்தில் எங்கள் எல்லோருடைய சிந்தனைகளிலும் மாற்றம் தேவை. எமது நாட்டிலே நாங்கள் நிலையாக வாழ வேண்டும், உறுதியாக வாழ வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய சிந்தனை மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற போது நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கான தீர்வு அங்கிருந்துதான் ஆரம்பிக்கும். இரண்டாவது விடயம், இந்த பழமை மிக்க இந்த பாடசாலை, சிறந்த பல தலைவர்களை உருவாக்கிய இந்த பாடசாலை இந்த யுத்த காலங்களை பின்னர் கவனிக்கப்படாமல் இன்று பல தேவைகளை அது எதிர்நோக்கி இருக்கிறது. ஒரு நூற்றாண்டை கடந்த பாடசாலை ஒரு விளையாட்டை விழாவை நடத்திய போது எனக்கு முதலிலே உடனே இம்ப்ரெஷனான ஒரு விஷயம், இங்கே ஒரு பேண்ட் செட் அல்லது அணி நடைக்கான வாத்திய கருவி இல்லை, எப்படி இல்லாமல் போனது. ஒரு மிக பழைய பாடசாலை. பெரும்பாலான பாடசாலைகள் சாதாரணமான முன்பள்ளிகள் கூட சிலவளை வைத்திருக்கிறார்கள் ஒரு அணிநடைக்கான பேண்ட் செட் அல்லது இசைக்கருவிகள் கொண்டாந்த. ஆகவே என்னுடைய இந்த வருடத்திற்கான 2015ஆம் ஆண்டிற்கான வடக்கு மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையிலே எனக்கான ஒதுக்கீட்டிலிருந்து இந்த பாடசாலைக்கான மாணவர்களுக்கான அணிநடைக்கான வாத்திய கருவிகளை வழங்குவது என்று நான் தீர்மானித்தேன். கடந்த ஆண்டில் சில அவசியமான தளபாடங்களுக்காக ஓரளவு ஒதுக்கீட்டினை செய்திருந்தேன். இந்த வருடம் இந்த அணிநடைக்கான வாத்திய கருவிகளை, அதே போன்று அதிபர் அவர்கள் நூலகத்தினுடைய தளபாடங்கள் தேவைகள் பற்றி கூறியிருந்தார். அவற்றை என்னால் செய்ய முடியாவிட்டாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையிலே அவற்றை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சியிருக்கிறோம். இந்த பாடசாலைகளிலே இன்னொரு விடயத்தை நான் பெற்றோர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய மனப்பாங்கிலே சில மாற்றங்கள் வேண்டும். குறிப்பாக நகர பாடசாலை, பெரிய பாடசாலை, பேரான பாடசாலை, இப்படி ஒரு பாடசாலைகளுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு எங்களுடைய மைண்டில் இருக்கு. அந்த எங்களுடைய மனசில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது, அது உண்மையிலேயே அறிவுபூர்வமானதா அல்லது வெறுமனே ஒரு விதமான பிரச்சார யுக்தத்திலே நாங்கள் ஈடுபட்டு போயிருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நீர்வேலியில இருந்து நாங்கள் இந்த இருக்கிற கிராமத்துக்குள்ள இருந்து என் பிள்ளை வேம்படியில படிக்க வேணும்னு யோசிக்கிறோம், ஹிந்து காலேஜில் படிக்க வேணும்னு யோசிக்கிறோம். கிறிஸ்டியன் காலேஜில் படிக்க வேணும்னு அத்தியாரி ஹிந்துவில் படிக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் யோசிக்கிறோமா? இதுல எத்தனை பேர் என்னுடைய பிள்ளை வேம்படியில் அல்லது ஹிந்து காலேஜில் படிக்க வேணும்னு யோசிக்கிறேன், எத்தனை பேர் அத்தியாரி ஹிந்துவில் அல்லது கிறிஸ்டியன் காலேஜில் படிக்க வேணும்னு யோசிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய 1AB ஸ்கூல் 2 பள்ளிக்கூடத்தை தாண்டி நாங்கள் அங்கால போய் நகரத்துக்குள்ள போகணும்னு யோசிக்கிறோம். அது இங்கே மட்டும் இல்லை, பருத்தித்துறையில் ஹார்ட்லி காலேஜ் இருக்குது, மிக சிறந்த பள்ளிக்கூடம், இலங்கையினுடைய நம்பர் 1. இலங்கையிலே முதல் தர மாணவர்களை நீண்ட காலம் உருவாக்கி இருக்கக்கூடிய பாடசாலை. அதே போன்று அங்கே நல்ல பெண்கள் பாடசாலைகள் இருக்கின்றன. ஆனால் பருத்தித்துறையிலிருந்து வேம்படிக்கும் ஹிந்து காலேஜுக்கும் வருகின்ற மாணவர்கள் இருக்கிறார். இந்த நிலைமை மாற வேண்டும். முதல்ல எங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் படிப்பிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேம்படி என்பது கடவுள் வரம் கொடுத்த ஒன்று அல்ல, அல்லது வேம்படி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர் கையில் மந்திரக்கோள் எல்லாம் கிடையாது, அல்லது ஹிந்து காலேஜ் மேலிருந்து குதிச்ச ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. அங்கே இருக்கிற டீச்சர் கையிலே மந்திரக்கோள் கிடையாது. அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் இங்கே இருக்கின்ற கூடிய ஆசிரியர்களும்
ஒரே அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள், ஒரே பயிற்சி கல்லூரியிலே பயிற்றப்பட்டவர்கள், ஒரே விதமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள். ஆகவே அந்த பாடசாலைக்கும் இந்த பாடசாலைக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் சைக்காலஜிக்கலாக தான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. உள ரீதியான வித்தியாசம் தவிர வேறு வித்தியாசம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன விதமான வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறோமோ அந்த வசதி வாய்ப்புகளை இங்கே கொடுத்தால் அதே ஆசிரியர்கள் அதே விதமான ஒரு ரிசல்ட்டை, அடைவு மட்டத்தை இங்கே கொண்டு வர முடியும். அது இங்கே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அதிபர்களுடைய நிர்வாகம், ஆசிரியர்களுடைய ஈடுபாடு, கமிட்மெண்ட். மூன்றாவது பெற்றோருடைய உழைப்பாங்கு, அருகில் உள்ள பாடசாலையிலேயே கற்பிப்பதற்கு தயாராக விரும்புகின்ற ஒரு உழைப்பாங்கு மாற வேண்டும். இவை நடக்குமாக இருந்தால் அந்தந்த பாடசாலைக்கு தேவையான வசதிகளை, பௌதிக வளங்களை கொடுப்பதை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். நாங்கள் உறுப்பினர் என்ற வகையிலே கண்டிப்பாக அந்தந்த பாடசாலைக்கு நாங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்வோம். ஆகவே இந்த நகர பாடசாலை, கிராம பாடசாலை, ஏழை பாடசாலை, பணக்கார பாடசாலை, பேரான பாடசாலை, பேரில்லா பாடசாலை என்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். இங்கே இது ஒரு சர்வேஸ்வரனோ, ஒரு அதிபரோ, ஒரு ஆசிரியரோ செய்து வசதில்லை. எல்லோரும் இணைந்து, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் இணைந்து இதை மாற்ற வேண்டும். அந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். அவ்வாறு ஏற்படுகின்ற பட்சத்திலே பாடசாலைகளுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏறத்தாழ சமமாக பகிரப்படுவார்கள். எல்லா பாடசாலைகளும் ஒரு குறிப்பிட்ட தரத்திலே ஏறத்தாழ ஒரே தரத்தை கொண்டதாக இருக்கும். இந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்தாக வேண்டும். அவ்வாறு நகர்ந்தால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும். இந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும். இதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். ஆகவே எங்களுடைய சிந்தனையின் அடிப்படை மாற்றம் தேவை. இன்றைக்கு நேற்றைக்கு உங்களுக்கு தெரியும் புதிய சில பிரச்சனைகள், அதாவது இலங்கையிலேயே மிகவும் மோசமான திணைக்களம் என்று சொன்னால் கல்வி திணைக்களம். இதை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், ஒவ்வொரு புதன்கிழமையும் கல்வி திணைக்களங்களில் கோட்டங்களில் வலயங்களில் ஆசிரியர்கள் போய் பார்த்தால் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளே முண்டி அடித்து தேர் திருவிழா மாதிரி ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க என்று சொன்னால் அவ்வளவு பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கும். ஆசிரியர்களுடைய பிரச்சனை. ஆசிரியர்கள் இங்கே பல தரங்கள். பிரைமரி டீச்சர், ஓஎல்லோடு எடுக்கப்பட்ட டீச்சர், ஏஎல்லோடு எடுத்த டீச்சர், கிராஜுவேட் டீச்சர், தொண்டர் ஆசிரியர், காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்களால் வந்த டீச்சர், இப்படி 50 வெரைட்டி, 50 விதமான சர்க்குலர், 50 விதமான கன்ஃபியூஷனை வச்சுட்டு இந்த ஃபைலை கொண்டு போய் பார்க்க சொல்லி அட்வான்ஸ் லெவல் படித்த ஒரு கிளாக் பிள்ளைகிட்ட கொடுத்தால் அந்த பிள்ளை தலையை பிச்சு முடிய பிச்சு நீங்கள் போய் திட்டையும் வாங்கி தலையை குடிஞ்சுன்னு அது ஒன்றும் செய்யாது. இது காரணம், நான் இதை சொல்றதுக்கு மிகவும் நின்ற அனுபவத்திலிருந்து சொல்கின்றேன். நிறைய விஷயங்கள் இங்கே மாற்றப்பட வேண்டியிருக்கு. அதாவது கல்வி கொள்கையிலிருந்து, கல்வி நிர்வாகத்தினுடைய நடைமுறைகளிலிருந்து பல விஷயங்கள் இங்கே மாற்ற வேண்டும். டிரான்ஸ்ஃபர்லேருந்து, அதாவது ரெக்ரூட்மெண்ட், ஆசிரியர்களை உள்ளிருப்பதில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலான அனாவசியமான விடயங்களை தவிர்த்து இலகுவான ஈஸியான மெத்தடில் ரெக்ரூட் பண்ணால் இந்த ஃபைல்கள் எல்லாம் ட்ரீட் பண்ணுறது. சில பேர் பென்ஷன் எடுக்கிற வரைக்கும் சம்பளம் இல்லாமல் இருக்கிறார்கள், இல்லை அடிப்படை சம்பளத்தில் இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் இருக்கு. இல்லாட்டிக்கு 10-15 வருஷம் நடுவில் செலவில் செத்து போனால் கூட அந்த சம்பளம் கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு இந்த நிலைமைகள் இருக்கின்றன. ஆகவே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன், நாங்கள் மிகவும் காத்திரமாக சில வேலைகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றன. நேற்றைக்கு வன்னியிலிருந்து இங்காலே இடம்பெயர்ந்து வர வேண்டிய ஆசிரியர்கள் அமைச்சகத்தை பூட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு இடமாற்றத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த இடமாற்ற பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்கள் 75% யாழ்ப்பாண குடாநாட்டுக்களே இருக்கிறார்கள். இவர்கள் தான் வன்னியிலே போய் படிப்பிக்க வேண்டும். ஆனால் வன்னிக்கு போக எனக்கு தெரியல எத்தனை % ஆக்களுக்கு விருப்பம் உண்டு. வேற தலைவர்களுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் 5 வருஷம் அங்கே சேவை செய்ய வேணும்னு சொல்லி போய் எப்படா போகிறேன்னு சொல்லி திரும்பி ஓடியாவது இருக்கு.
இது தவிர வன்னியிலே பிறந்து வளர்ந்து அந்த ஊரையை தளமாக கொண்ட ஆசிரியர்கள் கூட அங்கே 5 வருஷம் முடிச்சுட்டு இண்டெக்ஸேஷன் முடிஞ்சது, புருஷன் ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்கிறார், பிள்ளைனா ஜாழ்ப்பாணத்தில் படிப்பிக்கணும்னு சொல்லி அவர்களும் இங்கே ஓடியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே வன்னி கைவிடப்பட்ட ஒரு பிரதேசமாக போய்கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய பாடசாலைகள் மிகவும் பெரிய நெருக்கடியை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. இதற்கு நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லவில்லை. இங்கே எங்களுடைய கொள்கை இடமாற்றம், ஆசிரியர்களை உள்ளிருப்பது தொடர்பான கொள்கை, ஆசிரியர்களுடைய இடமாற்றம் தொடர்பான கொள்கை, இந்த விடயங்களில் மிகவும் காத்திரமான கொள்கை வகுப்புகளையும் அதை சரியாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நிலைமையும் நாங்கள் விரைவாக உருவாக்கி ஆக வேண்டும். அடுத்து வரக்கூடிய அமர்வுகளிலே கல்வி பற்றி அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அடுத்த சில மாதங்களிலே ஒரு சரியான கொள்கை மாற்றம் ஒன்றை உருவாக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இங்கே ஆசிரியர்களுடைய இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன பிரச்சனை அதிகமாக வெளியிலே தெரியுதுன்னு சொன்னால் கல்வி நிர்வாகத்துக்குள்ளே சிக்கல். அங்கே தகுதி இல்லாதவர்களை கீழே விட்டு தகுதியானவர்களை கீழே விட்டு தகுதி இல்லாதவர்களை மேலே விட்டு எல்லாம் இடமாற்றம் செய்து இப்படியெல்லாம் அரசியல் எல்லாம் அதுக்கெல்லாம் புரிந்து விளையாடி குழப்பிட்டுது. அவை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி போயிருக்கிறார்கள். அவங்க கல்வி நிர்வாகத்துக்குள்ளே சீரழிவு. அதே போன்று இங்கே ஆசிரியர்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் என்ன விடயத்தை நாங்கள் முன்னே நோக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கல்வி திணைக்களம் அல்லது கல்வி அமைச்சு என்று சொன்னால் அந்த கல்வி அமைச்சனுடைய மையமே மாணவர்கள் தான். மாணவர் பாடசாலை மாணவர்கள் தெருவிலே இறங்குவதில்லை, ஆர்ப்பாட்டம் பண்ணுவதில்லை. அதனாலே எங்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பெரிதாக காண்பதில்லை. எந்த பிரச்சனை எங்களுக்குள்ளே தலையடிக்கிறதுன்னு சொன்னால் நிர்வாகிகளுடைய பிரச்சனைகளையும் ஆசிரியர்களுடைய இடமாற்றம் உட்பட்ட பிரச்சனைகள். இங்கே மாணவர்களுக்காகத்தான் இங்கே ஆசிரியர்கள், மாணவர்களுக்காகத்தான் அதிகாரிகள், மாணவர்களுக்காகத்தான் அமைச்சர். ஆனால் மாணவர்களை மறந்து போய் நாங்கள் ஏதோதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவை மாணவர்களை மையமாக கொண்டு, மாணவர்களுடைய நலன்களை மையமாக கொண்டு இந்த புதிய கொள்கைகள் சரியாக உருவாக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே எதிர்காலத்திலே வடக்கு மாகாண சபை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையினுடைய வரையறைகளுக்கு உட்பட்டு தேவையான பொருத்தமான புதிய மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு கொள்கை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். அதற்காக நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குவோம். அந்த வகையிலே கல்வி சமூகத்தில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை கூடிய விரைவில் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். இவை தவிர இன்றைக்கு ஒரு பெரிய பாடசாலை 135 ஆண்டுகளை கடந்த பாடசாலைக்கு ஒரு விளையாட்டு திடல் இல்லை என்பது மிகவும் வேதனையான விடயம். பழைய கடந்த காலத்திலே இங்கே படித்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், இந்த ஊர் மக்கள் இந்த பாடசாலைக்கு ஏன் ஒரு விளையாட்டு திடலை கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்கவில்லை என்பது ஒரு கேள்விக்குள்ளாகின்ற விஷயம். இன்றைக்கு ஒரு இரவல் காணியிலே விளையாட்டு போட்டி நடத்த வேண்டிய அளவுக்கு ஒரு மிக பழமை வாய்ந்த பாடசாலைக்கு நிலை ஏற்பட்டிருப்பது. ஆனால் பக்கத்தில் காணி இருக்கின்ற சுற்றி வர வீடு இருக்கின்ற வழியால் இன்னைக்கு காணி எடுக்கிறதும் கஷ்டமான விஷயம், அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி இல்லாட்டி அங்கே மற்ற வளமாக போய் தரவேக்குள்ளான்னு போகணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பாஸ் போடுவோம். ஒரு பாடசாலைக்கு விளையாட்டுத்திறல் எல்லா பாடசாலைக்கும் மிக முக்கியமானது, நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இங்கே ஒரு பாடசாலைக்கான விளையாட்டுத்திறல் இருந்தால் அதனை அபிவிருத்தி செய்வது, விளையாட்டுத்துறை அபிவிருத்தி செய்வதற்கான உதவிகளை நாங்கள் செய்ய முடியும். ஆனால் சொந்தமாக பாடசாலைக்கு நிலம் இல்லாத போது செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்களும் ஊர் மக்களும் பெற்றோரும் சேர்ந்து இந்த பாடசாலைக்கு ஒரு நிலத்தை, விளையாட்டு தேவையான ஒரு நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் வழி செய்வீர்களாக இருந்தால் அந்த நிலத்தை நல்ல ஒரு விளையாட்டு திடலாக மாற்றி அதை அபிவிருத்தி செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசாங்கம் இரவல் காணிக்குள்ள காசு செலவழிக்க. ஆகவே அத்தகைய ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க முயன்றால் கண்டிப்பாக அதனை அபிவிருத்தி செய்து இந்த பாடசாலைக்கு நல்ல ஒரு விளையாட்டு திடலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு
நாங்கள் முழு முயற்சியும் மேற்கொள்வோம். சிறுவர்கள் விளையாடி களைத்து பரிசுகளை பெற்று வீடு செல்ல ஆவலாக இருக்கிற நேரத்திலே நான் இதனை மிகவும் நீட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இறுதியாக நாங்கள் யுத்தம் முடிந்த 5 ஆண்டுகளாக ஒரு இனவரி பிடித்த குடும்ப ஆட்சியின் கீழ் இருந்து களத்தை நெருக்கிற ஒரு பிரச்சனைக்கு இருந்து இப்போ கொஞ்சம் மூச்சு வருகிற ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இதுவும் எத்தனை நாளைக்கு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் சில கல்வித்துறையிலே வடக்கிலே உங்களுக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் அவ்வளவு இல்லாவிட்டாலும் மன்னிக்கிலே கணக்கு பாடசாலைகள் இல்லை, அல்லது பாடசாலைகளுக்கு கூரை இல்லை, அல்லது சுவர் இல்லை. இப்படி அவை நிறைய பாடசாலைகள் மீளமைக்கப்பட வேண்டும். பாடசாலைகளுக்குரிய ஏனைய பகுதிய வளங்கள் குறிப்பாக லேப் ஃபெசிலிட்டிஸ் போன்றவை அதிகமாக தேவைப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலே 70கள் 80கள் 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்திலே ஏறத்தாழ 60-65% மாணவர்கள் விஞ்ஞானத்தை நோக்கி போவார்கள். அட்வான்ஸ் லெவலில் யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஞ்ஞானத்துறை 7 படிக்கிறதுக்கு விஞ்ஞானத்துறையை தான் தேர்ந்தெடுப்பார்கள். மேத்ஸோ பயோசயின்ஸோ. இந்த ஆர்ட்ஸ் கொமர்ஸுக்கு போகிறதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு போக முடியாமல் அதுக்கு மார்க்ஸ் காணாத கொஞ்சம் பேர் தான் நாங்கள் ஆர்ட்ஸுக்கு கொமர்ஸுக்கு போகாது. நானும் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஆர்ட்ஸ் குறைவாகவோ அல்லது கொமர்ஸ் குறைவென்றோ சொல்வது அர்த்தம் அல்ல. மாறாக எல்லோரும் விஞ்ஞான பிரிவுகளையே விரும்பி எடுத்தார்கள். நானும் பயோசயின்ஸ் படிச்சுட்டு தான் ஆசைப்படுவோம். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் 20% மாணவர்கள் தான் விஞ்ஞானத்துறைக்குள்ளே இருக்கிறார்கள். 80% மாணவர்கள் கலை வர்த்தகத்துறைக்குள்ளே இருக்கிறார்கள். எங்களுக்கு வடக்கு மாகாணத்திலே ஏறத்தாழ 99 வைத்தியசாலைகள் இருக்கின்றன. யாழ் வைத்தியசாலை அது மத்திய அரசாங்கத்தினுடையது. தேசிய வைத்தியசாலை போக மீதி 98 வைத்தியசாலை மாகாணத்துக்குரியது. ஆனால் அரவாசி வைத்தியசாலையில டாக்டர் இல்லை. அதுக்கு வாரத்தில் ஒருக்கா டாக்டர் போறதோ அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்கா டாக்டர் போற ஆஸ்பத்திரி தான் கணக்கு. யாழ்ப்பாண வைத்தியசாலையில நர்ஸ் இல்லை. நர்ஸுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. 100 குருநாகல் மாவட்டத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களிலிருந்து 100 சிங்கள தாதியர்களை எடுத்து வைத்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் இலங்கையிலேயே படிப்பில முன்னணி வகிக்கின்ற மாவட்டம் என்று பெயர் பெற்ற ஒரு காலத்தில, இப்ப இல்லை, தாத்தா ஓட்டிய குதிரை. ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் மிக கொழும்போட போட்டி போட்டு கொண்டிருந்தது யாழ்ப்பாணம் கல்வியில். இன்னைக்கு நாங்கள் எங்கேயும் இருக்கிறோம். எங்களுக்கு டாக்டர் இல்லை. எங்களுடைய டாக்டர் எல்லாம் யாழ்ப்பாணத்துல படிச்சு முடிச்சுட்டு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியால ஜப்னா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் அப்படியே போய் கலபோவில் கொழும்பு இப்படி போய் 2 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணி அதை ஒர்க் பண்ணக்குள்ளேயே வெளிநாட்டுக்கு மைக்ரேட் பண்ணி போகிறதுக்கான சோதனை எழுதி கையோட கல்யாணத்தை கட்டி அப்படியே சோடியா மைக்ரேட் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கோ கனடாவுக்கோ போய்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய டாக்டர். எங்களுக்கு டாக்டர் இல்லைன்னு பாராளுமன்றத்திலே கதைத்தால் இங்கே சிங்கள டாக்டர் அனுப்புவதை வேற வழியில் யாழ்ப்பாணத்தில் சிங்கள டாக்டர்கள் சிங்கள நர்சஸ் நீங்கள் என்ன வருத்தம் சொல்லி உங்களுக்கு என்ன ஊசி போடுவாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, என்னத்தால என்ன நடக்கும்னு தெரியாது. இவர்களுக்கு போய் நீங்கள் எப்படி வருத்தத்தை விளங்கப்படுத்துவீர்கள், அவர்கள் என்ன ஊசி போடுவார்கள் யாருக்கும் தெரியாது. இது ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம், பாடசாலை மட்டத்திலிருந்து விஞ்ஞான பிரிவில் மாணவர்கள் விஞ்ஞானத்துறையை விரும்பி படிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20% மாணவர்கள் தான் விஞ்ஞானத்துறைக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு போகின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஓஎல் படிப்பிக்கின்ற ஆசிரியர்களே போதிய அளவுக்கு விஞ்ஞான ஆசிரியர்கள் இல்லை, கணித ஆசிரியர்கள் இல்லை, ஆங்கில ஆசிரியர்கள் இல்லை. இந்த ஓஎல் படிப்புங்கிறதுக்கு போதிய அளவுக்கு விஞ்ஞான கணித ஆங்கில ஆசிரியர் எதிர்ப்பார்களாக இருந்தால் விஞ்ஞானத்துறைக்கு அதிகமானவர்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு ஒரு வகையில் அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், பகுதியாக இருக்கும். ஆனால் ஒரு கவலையான உண்மை,
வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய தேவைக்கு மேலாக 1000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் சராசரி 17 மாணவனுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. இது சர்வதேச ஸ்டாண்டர்ட். எங்களுக்கு தேவையான ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையிலிருந்து 1000 பேர் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானத்திற்கு ஆசிரியர் இல்லை, மேத்ஸுக்கு ஆசிரியர் இல்லை, இங்கிலீஷுக்கு ஆசிரியர் இல்லை. இப்போது வடக்கு மாகாண கல்வி அமைச்சு விஞ்ஞான ஆசிரியர்களை கிராஜுவேட்ஸ், அதாவது பட்ட படிப்பு முடித்த அல்லது HND ஹை நேஷனல் டிப்ளமா முடித்த ஆங்கிலத்தில், மேத்ஸில், சயின்ஸில் இருக்கக்கூடியவர்களை கால் பண்ணியிருக்கிறோம் உள்ளிருக்கிறதுக்காக. அதுக்கு எங்களுக்கு ஆட்கள் 10 இருக்கு. கிராஜுவேட் பண்ணின ஆட்கள் அந்த ஃபீல்டில் 10 இருக்கிறதுனால நாங்கள் இப்போ HNDக்கும் போக வேண்டிய. எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இங்கே முதலாவது நீங்கள் பாடசாலை மட்டத்திலே ஓய்வு மட்டத்திலே இருந்து 9ஆம் 10ஆம் வகுப்புகளில் இருந்து அவர்கள் விஞ்ஞான துறைக்கு தெரிவு செய்து போவதற்கு அவர்களை ஊக்குவிப்பதும் கற்பிப்பதும் உங்களுடைய கடமை. இது எங்களுடைய சமூக கடமையாக நீங்கள் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் நீங்கள் யார்கிட்ட போக போறீங்க, அப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்து வரப்போகின்ற உங்களோட பிள்ளைகள், அடுத்து வரக்கூடிய உங்களுடைய சமூகம் அந்த கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்று சொன்னால், எங்களுடைய மக்கள் இங்கே எல்லா துறைகளிலேயும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இதனை பாடசாலை மட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும், அதிபர்களும், கல்வி சமூகமும், பெற்றோர்களும் பிள்ளைகளை பயோசயின்ஸ், மேத்ஸ் உட்பட விஞ்ஞான துறைகளில் முக்கியமான துறைகளுக்கு அவர்களை கற்பிப்பதற்கும் பெரும் அளவுக்கு விஞ்ஞான துறைக்கு கொண்டு செல்வதற்கும் தங்களுடைய உழைப்பை நல்க வேண்டும். இதுவும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எண்ணத்தை நோக்கி நாங்கள் போராடுகிறோமோ அந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு இவையும் மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இந்த வகையில் நான் சில தகவல்களையும் சில அறிவுரைகளையும் கூறி, நான் கூறியவற்றை தங்கள் ஆழமான சிந்தனைக்கு ஆசிரியர்களும், பெற்றோர்களும், கல்வி சமூகமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.